Hello guys, welcome to Techratify. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷேப் டூல்ல இருக்கிற அந்த 6 ஆப்ஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே போன வீடியோல நம்ம ஷேப் டூலை பத்தி போட்டிருந்தோம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மூத் டூல். ஸோ அந்த ஸ்மூத் டூலை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில ஷேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் பாலிகான் ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இப்போ நான் அதுக்கு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டூலை வச்சு நம்ம அந்த ஸ்மூத் டூலை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஸ்மூத் டூலை செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா என்னோட மவுஸ் ஏரோவை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து நம்ம பிரஷ் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரஷ் சைஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிப் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் சைஸை நான் மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பாத்தீங்கன்னா நிப் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல இப்போ நான் இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா 50 mm இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 20 mm ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 20 mm நான் அப்ளை பண்ணோடனே பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சர்ஃபேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு எஃபெக்டை வந்து ஒரு ஷேப்புக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல வந்து அப்ளை ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இது எப்பயுமே 100% இருக்கட்டும். ஏன்னா இப்போ கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பென் ப்ரெஷர். ஸோ பென் ப்ரெஷர் வந்து நீங்க இப்போ ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு மவுஸ்ல தான் இப்போ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த பென் ப்ரெஷர் வந்து நீங்க ஆன்ல வச்சிருக்க தேவையில்ல. சப்போர்ட் நீங்க வந்து இந்த டிஜிட்டல் ஒர்க்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து டிஜிட்டல் பேட்ல வந்து நீங்க டிஜிட்டல் பென்சில் வச்சு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த பென் ப்ரெஷர் ஆப்ஷனை ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க ஒரு டிரா பண்றீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டா வரும். இப்போ பாருங்க, நான் அந்த ஸ்மூத் டூலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஷார்ப்பா இருக்க கார்ல ஜஸ்ட் இப்படி ஒரு டிராக் பண்றேன். டிராக் பண்ணும்போது எனக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தன் ஆகுது. ஸோ இதே மாதிரி மேலே பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஷார்ப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இதை வச்சு டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். இப்போ 20 mm இருந்துச்சு, நான் இந்த நிப் சைஸை வந்து 10 mm அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து டிராக் பண்ணும்போது எனக்கு அந்த 20 mm நான் ஒரே டிராக்ல ஸ்மூத்தன் பண்ணது எனக்கு வந்து 10 mm ஒரு 3-4 டைம்ஸ் நான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இதோட டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த பாலிகானை நான் ஸ்மூத்தன் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா செலக்ட் ஆகல. ஏன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் பிக் டூல வச்சு செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஷேப் டூல வந்து செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி வந்து நீங்க ஷேப் டூல வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக் டூல வச்சு அதை செலக்ஷன்ல எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க ஷேப் டூல ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் இதுலயும் வந்து இந்த கார்னர்ஸையும் வந்து நான் ஸ்மூத்தன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பாருங்க ஸ்மூத் ஆகுது. ஸோ இந்த ஸ்மூத்தன் டூலோட ஆப்ஷனே என்னன்னா ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மியர். இந்த ஸ்மியர் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணும்போது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற டிசைனில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதே வந்து நம்ம ஒரு ஷேப் டூலில் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மியர் டூல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மியர் டூலுக்குமே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிப் சைஸு. ஸோ போன இதில் எப்படி நிப் சைஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஸ்மியர் டூலை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேப் அந்தளவுக்கு ட்ராக் ஆகல. ஸோ அதே வந்து நான் 100 ப்ரெஷரில் கொடுத்து ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக ட்ராக் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்மியர் அண்ட் பாயிண்டி ஸ்மியர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்மூத் ஸ்மியர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது எனக்கு எல்லா எட்ஜஸ்மே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அதே வந்து பாயிண்டி ஸ்மியரை நான் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பான ஒரு எட்ஜாக எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், பாயிண்டி வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பென் ப்ரெஷர். ஸோ எப்பயும் போல எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் அந்த பென் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் மாதிரியும் நம்மளுக்கு மேலே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிப் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட், அதே மாதிரி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கவுண்டர் கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் அப்படின்ட்டு. ஸோ இது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஷேப்ல இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பைரல் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எங்க வேணுமோ அங்கே நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைரல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து கிளாக் வைஸ்லையும் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ்லையும் இருக்குது. ஸோ இப்போ நான் கவுண்டர் கிளாக் வைஸ் கிளிக் பண்ணி நான் வந்து ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து 12 ஆகும். ஸோ இதுதான் இதோட யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கில் நான் 12 பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயும் நான் வந்து 12 பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசைன் மாதிரியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப் டூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் டூல். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணோன்னே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி
ஃபஸ்ட்டு இப்போ நான் கிரியேட் பண்ண டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் புதுசாக திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் பாலிகானல் ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூல்லையும் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் டூல் அண்ட் ரிப்பல் டூல் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அட்ராக்ட் டூல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நிப் சைஸ் அண்ட் ரேட்டு, அதே மாதிரி பென் ப்ரெஷர் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அட்ராக்ட் டூலை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மவுஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு நோடு இருக்குது அண்ட் என் மவுஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த நோடு வந்து அந்த ப்ளூ கலர் சர்ஃபேஸ் உள்ளார இருக்குது. ஸோ இப்போ அட்ராக்ட் டூல்னா என்னென்னா, நான் இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் சர்ஃபேஸ் உள்ளார இருக்கிற நோட் வந்து அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் இப்படி அட்ராக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் சர்ஃபேஸ் உள்ளார எந்த நோடு இருக்கோ அந்த நோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலருக்கு நடுவில் இருக்க அந்த சென்டரை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ராக்ட் பண்ணி ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ரிப்பல் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இது வந்து அட்ராக்ட் பண்ணுதோ ரிப்பல் ஆப்ஷனில் வந்து இது வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிப்பல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நோடு இருக்கிற அதான் இந்த ப்ளூ சர்க்கிளில் வந்து ஒரு சில நோட்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அவேவா இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து போகும். பாருங்க நான் செலக்ட் பண்ணுறேன், பட் அந்த நோட்ஸ்லாம் பக்கத்தில் இல்லாமல் எட்ட வந்து விலகி போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்பல் ஆப்ஷனோட ஒர்க்கு. ஸோ இதே வந்து நான் வந்து இந்த கலர் உள்ளார செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சென்டரை விட்டு வெளியில் போகுது. நான் செலக்ட் பண்ணுற நோடு எல்லாமே இந்த ப்ளூ சர்க்கிளில் எந்தெந்த நோட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் விட்டு விலகி போகும். ஸோ இதுதான் அட்ராக்ட் அண்ட் ரிப்பலோட ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மெட்ச். ஸோ இப்போ நான் ஸ்மெட்ச் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ப்ளூ கலர் அந்த ப்ரஷில் வந்து இந்த எல்லோ கலர் தான் இப்போ அதிகமாக கவர் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் எந்த ஏரியா வந்து அதிகமாக கவர் ஆகுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதே ஏரியாவே மீதி இருக்க அந்த எல்லா சர்க்கிளோடைய பார்ட்லேயும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ இதே பாருங்கள் நான் பக்கத்தில் வந்து இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் தான் அதிகமாக கவர் ஆகுது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மச் டூலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மச் டூல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை கொரல்ரால், பட் இருந்தாலும் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பென் டில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரஷ்ஷு வந்து லைட்டாக ஸ்லைடாக சேஞ்ச் ஆகும். அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரஷோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. மற்றபடி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ரஃபன் டூல். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்லைன்ஸை வந்து ரஃபன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நிப் சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்பைக்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் அந்த டிசைன் கிரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ நான் இப்படி கிளிக் பண்ணும்போது என்னென்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருந்த லைன் வந்து ஜஸ்ட் அப்படியே ஜிக்ஸாக்காக மாறும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஸ்பைக், அதான் அந்த முள்ளாக வருது இல்லையா, ஸோ அதான் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஸ்பைக்கை வந்து ரஃப் அண்ட் டூலில் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து அந்த முள்ளாக அந்த ஸ்பைக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷேப் டூலை யூஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுறோம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ரஃப் அண்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து மேக்ஸிமம் 10 தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து மேக்ஸிமம் 10 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இப்போ நான் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து அதான் அந்த ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட கேப்ஸை தான் வந்து அதை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சின்றது. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷேப்பை வந்து ரஃபன் பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பி அந்த ரஃபனை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் நிறையா வந்து ஸ்பைக்ஸ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் இந்த ட்ரை அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து 1 to 10 வரையும் தான் மேக்ஸிமம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து ஸோ நீங்கள் ஏற்கனவே ரஃபன் பண்ண சர்ஃபேஸை இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பென் டில்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பென் டில்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்பைக்ஸ் வந்து ஒரு ஷேப்புக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பைக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பெல்லாம் வந்து ஸ்மூத்தன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ ஏற்கனவே 90 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே வரைஞ்ச இந்த ரெக்டாங்கிளில் இருக்க ஸ்பைக்ஸில் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நான் ட்ராக் பண்ண அந்த ஷார்ப்பன் வந்து ஸ்மூத்தன் ஆகிற மாதிரி தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து
ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஸ்மூத்தன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரஃப் அண்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த 6 ஆப்ஷனை பற்றியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர் ஆன CorelDRAW, இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் அண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த ஸ்பைக் போட்ட ஒரு ரெக்டாங்கிளில் இப்போ ஜஸ்ட் நான் 50% ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே இப்போ ஒரு டிசைன் மாதிரி இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஷேப்பையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிசைனை வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி எல்லா டூல்ஸை பற்றியும் ஒரு டெப்த்தான கிளாஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கிராப் டூலை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.